ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சென்னா மசாலா. வாங்க பார்க்கலாம். கடாய் எடுத்துக்கோங்க, அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. 5 ஏலக்காய் போட்டுக்கோங்க. தேவையான அளவு பட்டை போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. 3 துண்டு இஞ்சி போட்டுக்குங்க. 5 பல்லு பூண்டு போட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. ரெண்டு வெங்காயம் நறுக்கி போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை இதெல்லாம் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்குங்க. கடாய் எடுத்துக்குங்க. 50 ml எண்ணெய் ஊற்றிக்குங்க. 2 வெங்காயம் எடுத்துக்குங்க. நல்லா சாப் பண்ணி எண்ணெயில் போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றிக்குங்க. 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் மல்லி பவுடர் போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கப் திருவுன தேங்காய் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை ஊற்றி கிளறி விடுங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்க சென்னாவை மசாலால ஆட் பண்ணிக்குங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்ச பிறகு கொஞ்சம் மல்லி இலை போட்டுருங்க. நம்மளோட சுவையான சென்னா மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.